என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ மனதார கேட்பாயானால் நீ சர்வசாதாரணமாக நினைத்து இதை கேட்காமல் சென்று விடாதே. ஏனென்றால் நாளை விடியலில் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற ஒரு அற்புதம் என்னவென்று இன்றே உனக்கு தெரிய வரப்போகின்றது. நாளை ஒருவரிடத்திலிருந்து நீ மன்னிப்பினை பெறப்போகின்றாய். அந்த மன்னிப்பு அவர் உனக்கு தர வேண்டிய கட்டாயம். அது மட்டுமல்ல, நாளை உனக்கு அவர் அந்த மன்னிப்பினை கொடுத்த பிறகு உன் வாழ்க்கையில் சில அதிர்ஷ்டங்களும் நடக்கப் போகின்றது. அது மட்டுமல்ல, இன்று ஒருவரினுடைய ஆசியையும் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். என் குழந்தையே, ஒருவரிடத்திலிருந்து நீ உதவியையும் இன்னொருவரிடத்திலிருந்து மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். அதற்கு நாளை விடியல் என்னவாக இருக்கின்றது? நாளை நீ என்ன செய்து மன்னிப்பினை பெற வேண்டும்? யாரால் உனக்கு உதவி கிடைக்கப் போகின்றது? அவருக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம்? இவர் உனக்கு என்ன உறவு என்பதனை எல்லாம் தெளிவாக விளக்கி சொல்வதற்காகத்தான் என் குழந்தையே இந்த தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உனக்கு இருக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எத்தனையோ விஷயங்கள் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் மிகுந்த வேதனைகளையும் சில நேரங்களில் உச்சபட்ச சந்தோஷத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. இரண்டையும் ஒரே நேரத்தில் கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் நீ திக்குமுக்காடி நின்று கொண்டிருக்கின்றாய். இந்த சூழ்நிலையெல்லாம் நீ சாதாரணமாக கடந்து வர வேண்டிய நேரம். உன் தாயானவள் நான் உன்னை சந்தித்து விட்டேன். இந்த தாயானவள் உனக்கு ஒவ்வொரு நாளும் சில செய்திகளை எல்லாம் தந்து கொண்டு உன்னை உற்சாகப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றேன். நான் உனக்கு சொல்கின்ற ஒவ்வொரு செய்திகளும் நிச்சயமாக ஏதாவது ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல செயல்களையும் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் என்றும் மறக்க முடியாத உண்மை. உன் வாழ்க்கையில் இந்த தாயானவள் நடக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் சில சூட்சும ரகசியங்கள் மறைந்துள்ளது. அதை நான் உன்னிடத்திலேயே இதுநாள் வரையிலும் வெளிப்படையாக சொன்னது இல்லை. ஆனால் இன்று உனக்கு அதை சொல்லிவிடப் போகின்றேன். இந்த அம்மா ஒவ்வொரு முறையும் வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நாட்களை பற்றி உன்னிடத்தில் சொல்லி அவர்களுக்கு இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று சொல்கின்றேன் அல்லவா? அப்பொழுது என் குழந்தைக்கு ஒரு சந்தேகம் நிச்சயமாக வந்திருக்கும். அம்மா, தாயே, நீ எத்தனை பெரிய சக்தி வாய்ந்த தெய்வமாக இருக்கும் பொழுது மற்றவர்களை வணங்க சொல்ல காரணம் என்ன என்று நீ கேட்கலாம். என் குழந்தையே, எல்லாம் இந்த பிரபஞ்சத்தினுடைய சக்திகள்தான். இந்த பிரபஞ்ச சக்திகள் எல்லோருக்குமே ஒன்றுதான். ஆனாலும் என் குழந்தையே, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உகந்த நேரங்கள் என்ற ஒன்று இருக்கின்றது. அந்த நேரத்தில் அவர்களுடைய சக்தியானது உக்கிரமாக இருக்கும். அந்த நேரத்தில் நீ என்ன வேண்டிக் கொண்டாலும் கேட்டாலும் நிச்சயமாக உன்னிடத்திலே உண்மையையும் நேர்மையும் நம்பிக்கையான விடாமுயற்சியும் இருந்தால் எந்த ஒரு கள்ளம் கபடமும் இல்லாத ஒரு நிலை இருக்கும் பொழுது சற்றென்று மனமகிழ்ச்சி அடைந்து நீ வேண்டியது எல்லாம் அவர்கள் உனக்கு நிறைவேற்றி கொடுத்துவிட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால்தான் அதை நீ தவற விட்டு விடக்கூடாது என்று உன் தாயானவள் நான் தெளிவாக சொல்லி இருக்கின்றேன். எப்படி இருந்தாலும் என் குழந்தையே, நீ தெய்வங்களிடத்திலிருந்து உனக்கு தேவையானவற்றை எல்லாம் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய மிகப்பெரிய ஆசை. என் குழந்தையே, இன்றைய நாள், இந்த நாளில் இந்த மகாலட்சுமி தாயாரை நீ வணங்க வேண்டும். என் குழந்தையே, உனக்கான பணவரவு பண தேவைகளும் செல்வம் பற்றிய வேண்டுதல்களும் நிறைய இருக்கின்றது அல்லவா? உனக்கு அதனை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவர்தான் இந்த மகாலட்சுமி தாயார். அதனால் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை நீ மகாலட்சுமி தாயாரை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் வணங்க வேண்டும். நீ அவர்களிடத்தில் நம்பி உன்னுடைய வேண்டுதல்களை வைக்கும் பொழுது உன் தாயானவளும் நின்று உனக்காக மகாலட்சுமி தாயாரிடத்தில் என் குழந்தைக்கு
இதையெல்லாம் செய்து கொடுங்கள் என்று நானும் உனக்காக அவர்களிடத்திலேயே பேசுவேன். அதனால்தான் உன் அம்மா நான் உன்னிடத்திலேயே நானாக உன்னை தேடி வந்து இது போன்ற விஷயங்களையெல்லாம் சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இதுவெல்லாம் ஒரு புறம் இருந்துவிட்டு போகட்டும். நான் சொல்லப் போகின்ற விஷயங்களை நீ கவனமாக கவனித்து கொள்ள வேண்டும். நாளைய விடியலில் நீ ஒருவரிடத்திலே மன்னிப்பினை பெற வேண்டும். அது யாரிடத்தில் தெரியுமா? நாளைய தினத்தில் நீ சனீஸ்வர பகவானிடத்தில் மன்னிப்பினை பெற வேண்டும். என் குழந்தையே, சனீஸ்வர பகவான் இடத்திலிருந்து நீ மன்னிப்பை நீ முழுமையாக பெற்றுவிட்டால் இன்று மகாலட்சுமி தாயாரிடத்தில் நீ பெறுகின்ற ஆசிகளும் உதவிகளும் செல்வங்களும் நாளை முதல் நிச்சயமாக உனக்கு முழுமையாக தொடர்ந்து உன் வாழ்க்கையில் என்றுமே நிலைத்திருக்கும்படி கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, உன்னை எதற்காக நான் இவர்களிடத்தில் உதவிகளை கேட்க சொல்கின்றேன், மன்னிப்பினை கேட்க சொல்கின்றேன் என்பதனை நீ எல்லாம் முழு மனதோடு புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்பிக்கையோடு நீயாக ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது, உணர்ந்து செய்யும் பொழுது உனக்கான பலன்கள் முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் குழந்தையே, நவகிரகங்களில் மிகவும் முக்கியமானதாகவும் நீதிமானாகவும் திகழ்பவர் சனீஸ்வர பகவான். பலருக்கு சனி பகவான் என்றால் ஒருவித அச்ச உணர்வு இருப்பதும் உண்டு. ஜோதிடத்தை பின்பற்றாதவர்கள் கூட சனி பெயர்ச்சியின் போது அவர்கள் ராசிக்காலன் பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை எல்லாம் பார்ப்பதும் ஆர்வம் அதிகமாக காட்டுவார்கள். சனி பகவானை நீ அவ்வளவு சாதாரணமாகவெல்லாம் எண்ணி விடாதே. சனி பகவான் ஒருவரினுடைய தவறான செயல்களை எல்லாம் கணக்கிட்டு அவ்வப்போது அதற்கேற்ப தண்டனைகளை வழங்குவதில் வல்லவர். யாருக்கும் அஞ்சாதவர் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ தவறுகளை எல்லாம் செய்திருப்பாய். அதனால் அந்த மன்னிப்பினை கேட்க வேண்டும். இறைவனிடத்தில் அந்த தவறுக்காக கேட்க வேண்டும். நீ முழு மனதோடு திருந்தி அதற்கான மன்னிப்பினை நீ அவர்களிடத்திலே கேட்கும் பொழுது நிச்சயமாக உனக்காக அந்த மன்னிப்பினை என் குழந்தையே இந்த மகாலட்சுமி தாயாரின் அன்பையும் பெறுவது மட்டுமல்ல, அவர்களினுடைய ஆசிகளையும் வரங்களையும் நீ பெற்றுக்கொள்ள என்றைக்குமே தயாராக இரு. உனக்குள் இருக்கின்ற உன் தவறுகள் இருக்கின்ற சில கர்ம வினைகள் நீங்க வேண்டும். அதற்கு நீ சனீஸ்வர பகவானிடம் மன்னிப்பினை ஈடுபட வேண்டும். என் குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.